அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் சோணுமல்ல. அப்போ என்ன தோணும் தெரியுங்களா? நம்ம கவுண்டமணி என்ன சொன்ன மாதிரி, வந்துட்டாடா அவ வண்டியை டர் பண்ணி மலை மேலே ஏற்றுங்கடா அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா நம்ம ஆட்கள் மழையை பார்த்தாலே கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சுட சுட ஏதாவது செஞ்சு தர முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே சூடாக ஏதாவது செஞ்சு தாங்க அப்படின்ட்டு வாயெல்லாம் ஒரே பல்பாக இருந்தது. சரி போனால் போகுது அப்படின்ட்டு கோதுமாவை கொட்டி அதுக்கு மண்டையில் உப்பை கொட்டி சுட சுட தண்ணியை ஊற்றி கஷ்டப்பட்டு கை வலிக்க பிசைஞ்சு ஒரு சூப்பரான ப்ரெட் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா சூப்பரான நம்ம ஒரு சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதே கல்ல வெங்காயம், கொஞ்சமாக பட்டர், தென் நாலா பக்கம் மாதிரி இந்த தக்காளி, நமக்கு தேவையான அனைத்து மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கூட மல்லித்தலை, கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நங்கு 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 நங்குன்னு கொட்டிட்டு 2 முட்டை, இது கூட டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் நம்ம சாண்ட்விச்சுக்கு பத்தாத காரணத்தால் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து ப்ரெட்டு மேலே அந்த மசாலா வச்சு அதுக்கு மேலே நம்ம ப்ரெட்டை வச்சு பார்த்தா அழகு போல் இருக்கும். அழகுக்கு அழகு சேர்க்க வேண்டாமா? அப்படியே ஒரு ஸ்மைலி கொடுத்தா ஒரு சூப்பரான எக்கு சாண்ட்விச் ரெடி. இதுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்ல. ஸோ நான் சூப்பரான ஒரு சாக்லேட் கப் கேக் பண்ணியிருந்தேன். சூப்பராக